தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, வடசென்னை மக்களின் நீண்டகால கோரிக்கையான கொருக்குப்பேட்டை ரயில்வே மேம்பாலத்திற்கு தெற்கு ரயில்வே ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை மாநகராட்சியின் திட்ட அறிக்கைக்கு தெற்கு ரயில்வே நிர்வாகம் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை மாநகராட்சியும் ரயில்வே துறையும் 50% நிதியை பகிர்ந்து டெண்டர் கோர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொருக்குப்பேட்டை ரயில்வே லெவல் கிராசிங்கில் ஏற்படும் வாகன நெரிசலை குறைக்க இந்த மேம்பாலம் உதவும் எனவும் கூறப்படுகிறது. வடசென்னை மக்களின் நீண்ட கால கோரிக்கையான கொருக்குப்பேட்டை ரயில்வே மேம்பாலத்திற்கு தெற்கு ரயில்வே ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகராட்சியின் திட்ட அறிக்கைக்கு தெற்கு ரயில்வே நிர்வாகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னை மாநகராட்சியும் ரயில்வே துறையும் 50% நிதியை பகிர்ந்து டெண்டர் கோர உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் மகேஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் மகேஷ், இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அளிக்கலாம். வணக்கம் அவி. சென்னை மாநகராட்சி மற்றும் தெற்கு ரயில்வே இணைந்து கொருக்குப்பேட்டை ரயில்வே கேட் பக்கத்துல பாத்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்தது காரணமாக இந்த தெற்கு ரயில்வே ஆனது மாநகராட்சி கட்டக்கூடிய புதிய பாலத்திற்கு ஆனது ஒப்பந்தம் குறிப்பாக அனுமதி என்பது அளிக்கப்பட்டிருப்பதான் களத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏறக்குறைய பல ஆண்டுகளாகவே இந்த ரயில்வே கேட் பகுதியில மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பது வடசென்னை மக்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலை. ஆட்சிகள் பல மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பதுதான் எதர்ச்சியாக வடசென்னை மக்களால் பார்க்கக்கூடிய இந்த ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வாக இந்த மேம்பாலம் கட்டுமானம் பணி என்பதும் தொடங்கப்படாதது காரணமாக மக்கள் பார்த்து வந்த சூழ்நிலையில் வடசென்னை மக்களுக்கு வரப்பிரசாதமாக தெற்கு ரயில்வே என்பது இந்த புதிய பாலம் கட்டுவதற்கான ஒரு அனுமதி என்பது அளிக்கப்பட்டு இருப்பதான் பார்க்க முடிகிறது. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர், ராயபுரம், காசிமேடு, அதே போல ஆர்கே நகர், வியாசர்படி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை உள்ளடக்கக்கூடிய வகையில இந்த ரயில்வே கேட்டினுடைய பாலம் என்பது கட்டக்கூடிய பணியானது நடைபெற இருக்கிறதை பார்க்க முடிகிறது. சென்னை மாநகராட்சி என்பது 50% நிதி ஒதுக்கியும் தெற்கு ரயில்வே 50% நிதி ஒதுக்கியும் இந்த புதிய பாலம் கட்டக்கூடிய திட்ட அறிக்கை என்பது விரைவில் தயார் செய்ய இருக்கிறாங்க. எனவே ரயில்வே சார்பாக இந்த பாலத்திற்கான புது அனுமதி என்பது கிடைத்திருப்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக பார்க்க முடிகிறது. பாலத்தினுடைய கட்டுமான பணிகள் எப்போது தொடங்கும், டெண்டர் எப்போது வைக்கப்படுகிறார்கள், வரைபடம் என்பது இறுதி எப்போது செய்யப்படும் என்பதுதான் பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. முதற்கட்டமாக ஓரிரு ஆண்டுக்குள்ளாக இந்த பாலத்தினுடைய கட்டுமான பணிகள் என்பது தொடங்கப்படும் என்பதுதான் மாநகராட்சி தகவலாக நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதை பார்க்க முடிகிறது. அபி, விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.